பல்வேறு ஊழல் குற்றங்களுக்கான 2019 முதல் 5 ஆண்டுகளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் 16 முதல் 40 வயதுடைய சுமார் 2332 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் லஞ்சம், தவறான உரிமை கோரல்கள், பதவியை துஷ்பிரயோகம் செய்தல், பண மோசடி மற்றும் பிற தொடர்புடைய குற்றங்கள் உள்ளடங்குவதாக சமூக கல்வி பிரிவு இயக்குநர் நஸ்லி ரசீத் சுலோங் தெரிவித்தார். இந்த புள்ளி விவரங்கள் இளைஞர்களிடையே ஊழலின் தீவிரத்தை சித்தரிக்கின்றன. இது சமூகத்தில் சாதாரணமாக மாறுவதை தடுக்க கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது தொடர்ந்தால் 10 ஆண்டுகளில் என்ன நடக்கும்? பின் நம்மால் எதையும் மாற்ற முடியாமல் போகலாம். ஏனென்றால் அது வாழ்க்கையின் இயல்பான ஒன்றாக மாறிவிடலாம். தற்போது இளைஞர்களுக்கு, குறிப்பாக நாட்டின் நம்பிக்கை மற்றும் எதிர்கால தலைவர்களான மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது என்று பெர்மாத்தா கேம் அலோர்காஜா மலாக்காவில் நடந்த 9வது ஊழல் எதிர்ப்பு மாணவர் படை மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் கூறினார். 17 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அமார் 8,16,734 மாணவர்களின் பங்கேற்புடன் மொத்தம் 2,988 திட்டங்களை செயல்படுத்தி வளாகங்கள் முழுவதும் ஊழலுக்கு எதிரான செய்தியை தீவிரமாக பரப்பி வருகிறது. ஊழல் இல்லாத நாட்டையும் சமூகத்தையும் விரும்பும் மலேசிய குடிமக்களாக தங்கள் சமூக பொறுப்பை அமார் உறுப்பினர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் ஊழல் எதிர்ப்பு செய்தியை பரப்புவதில் அமார் தொடர்ந்து முயற்சிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.